ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அதாவது என்ன வேர்பு கொடுத்துருக்காங்களோ அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ டோட்டலா 2 ஈவென்ட் நடக்கும். ஓகேவா? பட் ரெண்டுமே என்னவா தான் இருக்கும்? பாஸ்டா தான் இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம என்னன்னு சொன்னோம்? முன்னாடி நடந்ததை இப்ப சொன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பட் ஆனா இதுல நடந்த 2 விஷயமுமே எப்பதான் நடந்துச்சு? பாஸ்ட்ல தான் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அது ட்ரிக்கா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. பை த டைம் ஐ அரைவ்ட் த ட்ரெயின் ஹேட் already left. So ட்ரெயின் வந்து லெஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அவன் அங்க போறதுக்குள்ள ட்ரெயின் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? லெஃப்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். இது ஆல்ரெடி பாஸ்ட் நடந்தது. அதுக்கு முன்னாடி இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ப அதனால என்ன பண்ணும்? ஹேட். ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா 2 பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் பிளஸ் had been. சோ அங்க வந்து நம்ம has or have been யூஸ் பண்ணோம்ல. சோ இங்க வந்து had been. ஓகேவா? had been plus verb plus ing plus object. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நான் எரேஸ் பண்ணிட்டு அப்புறமா எழுதுறேன். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். கரெக்டா? சோ ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். முடிஞ்சதை பத்தி சொல்றது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சது, இன்னொன்னு அவ அப்படி பண்ணிட்டு இருக்கும், அவ பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அப்போ ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல
அந்த டைம்ல நடந்த கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பட் ஆனா ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான், நடந்து முடிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நேத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, அப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேர் கன்வர்சேஷன் பண்ணும்போது நடந்த பாஸ்ட்ல கண்டினியூஸா பேசுறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? எழுதிக்கோங்க. இட் டெஸ்கிரைப்ஸ் an ongoing action that continued up to another point in the past. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், I had been studying for 3 hours when இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து when வரும். ஓகேவா? so when she called. ஸோ என்ன சொல்றாங்க, அவ கால் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கண்டினியூஸா எத்தனை ஹவர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், 3 hours படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கால்டு பாஸ்ட் டென்ஸ் தான், இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான், நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா அந்த டைம்ல அவங்க அது என்னவா சொல்றாங்க, கண்டினியூஸ் டென்ஸா சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி she had been living in India for 3 years when she met John. ஸோ ஜானை பார்க்கறதுக்கு முன்னாடி 3 வருஷமாவும் அவ எங்கதான் இருந்திருக்கா, இந்தியால தான் இருந்திருக்கா. ஓகேவா? ஸோ இதுவும் பாஸ்ட் தான், பட் ஆனா அவ கண்டினியூஸா அங்க 3 years இருந்திருக்கா அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஸோ அதனால கண்டினியூஸ் வரனால இது என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர்னா எதிர்காலம், எதிர்காலத்தை பத்தி சொல்றது. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் ஜாப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்றதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஸோ இது ஈஸி தான், சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷல். ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன், நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ ஈ சாம் ஆர் மாதிரிலாம் இது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எது அடாப்ட் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? வில் ஆர் ஷல் பிளஸ் எகெயின் verb 1 எஸ் ஆர் இஎஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த எஸ்ஆர்இஎஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தோமா, அதே தான். ஓகேவா? எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸோட வில்லும் ஷாலும் ஆட் பண்ணா அது ஃபியூச்சர் டென்ஸா மாறிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கோ டு கிளாஸ் டுமாரோ. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஸோ நாளைக்கு டுமாரோ அப்படின்றதே அது ரெப்ரசென்ட் பண்ணுது ஃபியூச்சர் டென்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ ஐ வில் கோ. கோ ஏன் இங்க யூஸ் பண்ணிக்கோனா, அதாவது இந்த இஎஸ் வந்து எதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ. ஓகேவா? ஸோ ஐக்கு எப்பவுமே ஆம் வர மாதிரி இங்கேயும் வந்து எஸ்இஎஸ் வராது, வேர்பு மட்டும்தான் வரும். ஓகேவா? ஐ லைக்ஸ்ன்னு வராது, ஐ லைக் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸப்ஷனல், ஐக்கு மட்டும். ஓகேவா? இதுவே ஷீ ஹி அந்த மாதிரி வரும்போது என்ன வரும், லைக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ ஐ வில் கோ டு கிளாஸ் டுமாரோ. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணோம், நான் வில் யூஸ் பண்ணியிருக்கேன். எகெயின் verb 1 go, தென் ஃபியூச்சர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? டு கிளாஸ் டுமாரோ.
அதே மாதிரி இது காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிருங்க, எரேஸ் பண்ணிட்டு. Next, now. So simple future பார்த்தோமா, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. They will finish their work by next week. So இந்த இடத்துல நெக்ஸ்ட் வீக் வரும்போது அது என்னவா ஃபியூச்சர் டென்ஸ், கரெக்டா? ஸோ அப்போ தே சப்ஜெக்ட், ஸோ வில் ஆர் ஷால் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மோஸ்டா வில்லே யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஷால் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா? ஸோ வில் ஃபினிஷ். ஸோ இந்த இடத்துல வந்து தேன்றது ப்ளூரல், கரெக்டா? அப்போ எஸ்இஎஸ் எதுவுமே போடக்கூடாது, வேர்ப் ஒன் மட்டும்தான் போடணும். ஸோ அதனால ஃபினிஷ், ஓகேவா? உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வேர்பை தான் கேட்பாங்க. ஏன் ஒன்னொன்னுக்கும் வேர்பை மட்டும் தனியா சொல்றேன்னா, உங்களுக்கு சப்ஜெக்டை பொறுத்து வேர்ப் மாறும், ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜஸ்ட் நம்ம அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிக்க மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போறோம். மற்றபடி இது என்னன்றது நமக்கு தேவையில்லை, நம்ம எழுதவும் மாட்டோம், ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சப்ஜெக்டை கொடுத்துட்டு வேர்பு கீழே தான் அண்டர்லைன் பண்ணி என்ன வேர்பு வரும் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் வருமா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வருமா, பாஸ் வருமா அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த வேர்ப் எப்படி மாறும்னா, அதான் எஸ்இஎஸ் மட்டும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும். இந்த இ, சாம், ஆர், வாஸ், வேர் இது எல்லாமே சப்ஜெக்டை பொறுத்து மாறும். மற்றபடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வேர்பை போடணும், ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். Subject plus
ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. Subject plus shall or will plus be plus verb 1 plus ing. கண்டினியூஸ்னாலே verb 1 plus ing தான். ஓகேவா? தென் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? be மட்டும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றோம். ஓகேவா? shall or will plus be. எழுதிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சாரி, கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஃபியூச்சர்ல இப்படி ஒன்று நடக்க போகுது இல்லைன்னா நடக்கும் அப்படின்றது பத்தி சொல்றதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஐ வில் பி வாட்சிங் டிவி அட் 9 PM.
ஸோ என்ன சொன்னேன்? ஸோ நான் 9 மணிக்கு டிவி பார்ப்பேன், பட் வாட்சிங் 9 மணிக்கு டிவி பார்க்க போறேன்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? பண்ணுவேன்ன்றது வேற. ஓகேவா? ஸோ ஐ வில் கோ டு கிளாஸ் டுமாரோ. நாளைக்கு நான் கிளாஸ் போவேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐ வில் பி வாட்சிங் டிவி அட் 9 PM. ஸோ நான் 9 மணிக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைம்ல அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதை கன்ஃபர்மேஷனா சொல்றதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் இன்னொன்னு எழுதிக்கோங்க. ஐ வில் பி ஸ்லீப்பிங். இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஐ வில் பி ஸ்லீப்பிங் when they arrive. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். ஸோ அவங்க வரும்போது அப்படின்றதும் ஃபியூச்சர் தான். ஓகேவா? ஸோ இனிமேல் நடக்க போறதுதான் அப்போ. அப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு அவங்களே முடிவா சொன்னாங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். கொஞ்சம் எல்லாமே குழப்புற மாதிரியே இருக்கும். ஓகேவா? நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியும். ஸோ எது எங்க யூஸ் பண்ணும் அப்படின்றது. ஓகேவா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷால் பிளஸ் ஹாவ் பிளஸ். ஸோ பர்ஃபெக்ட்னாலே முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம்? வேர்ப் 3. கரெக்டா? ஸோ அப்போ வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கோங்க. The completed action in future. It describes the completed action in future. So நான் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? பட் ஆனா ஃபியூச்சர்ல நான் இந்த டைம்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு உறுதி மாதிரி கொடுக்கறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இது காப்பி பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடவா? எரேஸ் பண்ணிடவா?
நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் லாஸ்ட். ஓகேவா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம புக்ல கிடையாது. ஓகேவா, ஸோ அப் டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரைக்கும் படிச்சா போதும். ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் சேம் வில் ஆர் ஷால் தான் யூஸ் பண்ணும். பட் ஆனால் மோஸ்டா வில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, வில் பிளஸ் ஹாவ் பிளஸ் verb 3 plus object. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் எழுதி போடுற. I shall have finished my work by that time. ஸோ அவ ஃபியூச்சர்ல தான் முடிக்க போறா, ஆனா அவ முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாளா, ஸோ அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்த நான் இந்த டைமுக்குள்ள இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஏதாவது ஒரு டைம் பீரியட் வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்படி இல்லைனாலும் இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ டைம் பீரியட் கொடுத்துட்டு அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி she will have left before you go to see her. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸோ நீ அவளை பார்க்க போறதுக்கு முன்னாடியே அவ போயிடுவா. கரெக்டா, ஸோ இந்த இடத்துல நீ பார்க்க போறதுன்னா இப்போ ப்ரெசன்ட் கிடையாது, அதுவும் ஃபியூச்சர் தான். கரெக்டா, பட் ஆனா அந்த ஃபியூச்சருக்கு முன்னாடி அவ என்ன ஆயிடுவா, லெஃப்ட் ஆயிடுவா. ஸோ ஒரு விஷயம் அங்க ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அஷூரன்ஸா சொன்னோம் அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீ சப்ஜெக்ட் வில் ஹாவ் யூஸ் பண்ணி ஷீ இருக்கிறனால சாரி பர்ஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம நார்மலா வேர்ப்ல வரும்போது தான் ஹாஸ் ஹாவ் யூஸ் பண்ணணும். இது ஹாவ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் verb 3 லெஃப்ட். ஓகேவா, லீவ் லெஃப்ட் லெஃப்ட். ஓகேவா, ஸோ verb 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வராது. ஓகேவா நமக்கு, ஸோ அதுனா இதுவுமே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எல்லாமே ரொம்ப ரேரஸ்ட் கொஸ்டின் தான். பட் நம்ம கான்செப்ட் பார்க்கணுன்றதுக்காக எல்லாமே சேர்த்து பார்த்துருக்கோம். ஓகேவா, பட் கொஸ்டின்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரியா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 எழுதி போடுறேன் பாருங்க. By next year, I dash my course. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் இந்நேரம் நான் இந்த கோர்ஸை முடிச்சிருப்பேன். ஆனா ஆப்ஷன் எழுதி போடவா, will complete, will have completed. எந்த ஆப்ஷன் வரும், ஏவா பியா? வெரி குட், பி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்நேரம் நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா, ஸோ அப்போ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. கரெக்டா, ஸோ அப்போ will have completed. ஓகேவா,
Second one, she dash for the test since morning. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. 1 minute தான் இருக்கு, க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஆப்ஷன் சொல்றேன். ஸ்டடீட், ஹேஸ் பீன் ஸ்டடியிங். ஏ வருமா பி வருமா? ஸ்டடீட், has been studying.